முதலமைச்சராக மனோகர் பாரிக்கர் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இதனை அவசர வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்றம் தற்போது கோவா மாநில சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுபற்றிய முழு விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவில் என்னென்ன அம்சங்கள் அடங்கியிருக்கு? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் சொல்வது என்னவென்றால், கோவாவிலே நாங்கள் தான் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம். அதாவது அந்த சட்டசபையிலே பாரதிய ஜனதா தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்கிறது. 22 உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது என்று கணக்கு காட்டுகிறது. ஆனால் காங்கிரஸ் தான் தனிப்பெரும் கட்சியாக 17 இடங்களுடன் இருக்கிறது. ஆகவே முதலமைச்சராக மனோகர் பாரிக்கரை நியமித்தது தவறு. காங்கிரஸ் கட்சிக்குத்தான் முதலிலே வாய்ப்பு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்திலே இன்று அந்த கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே இப்போது கோவா சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களிலே மூத்த உறுப்பினரை இடைக்கால சபாநாயகராக நியமித்து யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை பரிசோதித்து பார்க்கலாம் என உச்சநீதிமன்றம் இப்போது விசாரணையின் போது சொல்லியிருக்கிறது. தலைமை நீதிபதி கேஹர் அவர்களுடைய அமர்வு இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. 2 பக்க வாதங்களும் கேட்டுக்கொண்டிருந்த போது இடையிலே இது போன்ற ஒரு ஆலோசனையை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இன்று ஏற்கனவே கோவா கவர்னரை சந்தித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முறையிட இருக்கிறார்கள். அது தவிர மனோகர் பாரிக்கர் இன்று முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில்தான் உச்சநீதிமன்றம் இந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த ஆலோசனையை 2 பக்கங்களும் ஒத்துக்கொள்ளுமா? அப்படி ஒருவேளை பெரும்பான்மை யாருக்கு இருக்கிறது என்பதை சோதனை செய்ய வேண்டும் என்றால் அது எந்த முறையிலே சோதனை செய்யப்படும்? மனோகர் பாரிக்கர் முதல்வராக சென்று அங்கே நம்பிக்கை வாக்கெடுப்பை வேண்டும் என கேட்டு அதற்கு பின்னர் வாக்கெடுப்பு நடக்குமா போன்றது பல்வேறு விஷயங்கள் முடிவு செய்யப்பட இருக்கின்றன. உச்சநீதிமன்றம் இந்த விஷயங்களை எல்லாம் பரிசீலனை செய்து தனது இறுதி முடிவிலே தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கணபதி, கோவாவில் ஏற்கனவே சிறு கட்சிகளோட ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி திரட்டி இருக்கும் நிலையில நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கணும்னு தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா அமையும்னு சொல்ல முடியுமா? கோவா தேர்தல் முடிவுகள் வந்தபோது பாரதிய ஜனதா கட்சிக்கு 13 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. காங்கிரஸ் கட்சிக்கு அதை விட அதிகமாக 17 இடங்கள் கிடைத்திருந்தன. முதலமைச்சராக இருந்த பாஸ்ரேக்கர் கூட தேர்தலிலே தோல்வி அடைந்துவிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி தனது மூத்த தலைவர்கள் மூலமாக, குறிப்பாக முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான மனோகர் பாரிக்கர் மூலமாக விரைவாக மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. 3 எம்எல்ஏக்களை கொண்ட கோவா ஃபார்வர்ட் பார்ட்டி, அதே போல 3 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட எம்ஜிபி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தது. இதை தவிர பாரதிய ஜனதா ஆதரவுடன் போட்டியிட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளரின் ஆதரவையும் பெற்றது. என்சிபி கட்சியின் ஆதரவாளராக இருக்கும் சர்ச்சில் அலிமோ அவருடைய ஆதரவையும் பாரதிய ஜனதா பெற்றது. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி தனது தலைவர் யார் என்று முடிவெடுப்பதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா விரைவாக செயல்பட்டு மனோகர் பாரிக்கரை தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தங்களுக்கு 22 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது என்று கவர்னரிடம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் கவர்னர் மனோகர் பாரிக்கரை ஆட்சி அமைக்க அழைத்தார். தற்போது மனோகர் பாரிக்கருக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடாது, காங்கிரசுக்கு தான் முதல் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்திலே காங்கிரசுடைய வாதமாக இருந்தது. இதை வலியுறுத்தி தான் இன்று மக்களவையிலிருந்தும் காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்திருந்தது. ஆனால் இப்போது உச்சநீதிமன்றம் அங்கே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டால் மனோகர் பாரிக்கர் முதல்வராக பதவியேற்று அவர் அங்கே அவையிலே நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரினால் அப்போது ஏற்கனவே சொன்னபடி எம்ஜிபி, கோவா ஃபார்வர்ட் பார்ட்டி மற்றும் 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளித்து வாக்களித்தார்கள் என்றால் அந்த கட்சி பெரும்பான்மையை நிரூபித்துவிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை தோல்வியில் முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
கணபதி, தங்களுக்கு 17 எம்எல்ஏக்கள் இருப்பதனால் தாங்கள் தான் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறோம், தங்களுக்கு தான் ஆட்சி அமைக்க முதல் வாய்ப்பை ஆளுநர் கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்போது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தரப்பில் வேறு ஏதேனும் வாதங்கள் முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறதா? உச்சநீதிமன்றம் காங்கிரசிடம் வேறு ஏதேனும் கேள்விகள் எழுப்ப வாய்ப்பு இருக்கிறதா? எந்த கட்சிக்கு எண்ணிக்கை இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அதாவது இந்த வாரம் ஹோலி காரணமாக உச்சநீதிமன்றம் வாரம் முழுவதும் விடுமுறை அறிவித்திருந்தது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இது மிகவும் அவசரமான விவகாரம், இன்றே மனோகர் பாரிக்கர் முதல்வராக பதவியேற்க இருக்கிறார், அதற்கு முன்பாகவே விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரிலே இது ஒரு அவசர வழக்காக எடுத்து இன்று விசாரிக்கப்பட்டது. காங்கிரசுடைய வாதம் என்னவென்றால், நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி, 17 இடங்கள் எங்களிடம் இருக்கின்றன, 17 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட எங்களை ஆட்சி அமைக்க அழைத்திருந்தால் பின்னர் சிறிய கட்சிகள், அதாவது என்ஜிபி போன்ற கட்சியோ அல்லது கோவா ஃபார்வர்ட் போன்ற பார்ட்டி போன்ற கட்சியோ அல்லது சுயேட்சைகளோ எங்களுக்கு ஆதரவளிக்க முன் வந்திருப்பார்கள், அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற வாதத்தை தான் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனால் தற்போது உச்சநீதிமன்றம் அவையிலே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க வேண்டும், அதுதான் சரியான முறையாக இருக்கும், யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை தீர்மானிப்பது அதுதான் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக எந்த கட்சி பெரியது எந்த கட்சி சிறியது என்பதை விட யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதே முக்கிய கேள்வியாக தற்போது மாறிவிட்டது. கணபதி, சிறிய கட்சிகளுடைய ஆதரவு தங்களுக்கு தான் இருக்கிறது என்று எதன் அடிப்படையில் மனோகர் பாரிக்கர் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார்? அந்த கட்சிகளிடமிருந்து ஆதரவு கடிதத்தை பாரதிய ஜனதா வாங்கி இருக்கிறது. அந்த கட்சிகள் எழுத்துப்பூர்வமாக, அதாவது கோவா ஃபார்வர்ட் பார்ட்டி 3 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டது, அந்த கட்சி எம்ஜிபி கட்சி 3 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டது, இந்த 2 கட்சிகளுமே ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் அளித்திருக்கிறார்கள். தவிர 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள், ஒருவர் பிஜேபி ஆதரவாளர் என்று சொல்லப்படுபவர், இன்னொருவர் என்சிபி கட்சியின் ஆதரவாளர் என்று சொல்லப்படுபவர், 2 பேருமே பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக கடிதம் அளித்திருக்கிறார்கள். இதை தவிர இவர்கள் அனைவரையுமே மனோகர் பாரிக்கர் தன்னுடன் கணபதி, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை இன்றே நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் பட்சத்தில் யாருக்கு இது சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சிக்கு 13 உறுப்பினர்கள், அதை தவிர 8 உறுப்பினர்களின் ஆதரவு திட்டவட்டமாக இருக்கிறது என்பதால் மனோகர் பாரிக்கர் முதல்வராக நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காங்கிரஸை பொறுத்தவரை இது ஒரு பின்னடைவாக இருக்கும். மனோகர் பாரிக்கர் கோவா மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது. பதவியும் ஏற்று அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பிலே தனது பெரும்பான்மையும் நிரூபிப்பதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் வேறு என்ன காரணத்திற்காக காங்கிரஸ் 17 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்க வேண்டும்? நிச்சயமாக, ஏனென்றால் காங்கிரஸ் வாதம் என்னவென்றால், எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் எங்களுக்கு சிறிய கட்சிகளின் சுயேட்சைகளின் ஆதரவு கிடைத்திருக்கும் என்று. இதை தவிர தற்போது பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சிருந்தாலும் இத்தனை ஆதரவு கட்சிகள் சுயேட்சைகள் என்று எல்லோரையும் கொண்டு அரசு அமைக்கும் போது அதிலே யாருக்கு என்ன பொறுப்பு கிடைக்கிறது, யாருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான சூழ்நிலையும் காங்கிரசிடம் இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலைப்படி இப்போதுதான் அவர்கள் அனைவருமே ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை கவர்னரை சந்தித்து ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள், அதற்கு பிறகு கடிதங்களையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்பதால் விரைவாகவே, அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது என்னவென்றால், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க வேண்டும், பல பரீட்சை சட்டசபையிலே நடக்க வேண்டும் என்று. அப்படி விரைவாக நடந்தால் நிச்சயமாக அது பாரதிய ஜனதாக்கு ஆதரவாக முடியும், மனோகர் பாரிக்கரை முதல்வராக நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும்.